அதாவது சினிமாங்கிறது ஒரு மிகைப்படுத்தி சொல்றதுதான் சினிமா. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பெருசா வசூல் ஆயிடுச்சுன்னு விளம்பரம் பண்ணோம்னா படம் சக்சஸா இருக்குது, நல்ல படமா இருக்குன்னு நினைச்சு தியேட்டருக்கு வருவாங்கன்னு நினைச்சு அந்த அது ஒரு விளம்பர யுக்தி. மற்றபடி அதுல எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நாங்க சொல்ல முடியல. நிறைய படத்துல அது உண்மை அல்லன்னு எங்க மனசாட்சிக்கு தெரியும். அவங்க போடுற விளம்பரத்துல நிறைய படத்துல அது உண்மை அல்ல. ஆனா அவங்கள நாங்க போய் நீங்க போடாதுன்னு சொல்ல முடியாது. ஆச்சுங்களா? அதனால யாரு எங்க போனாலும் அந்தந்த தொழில் நடந்துட்டாரு. யாருக்கு எங்களுக்கு அதாவது படத்துக்கு ஆர்டிஸ்ட் கலெக்ஷன் என்னைக்குமே கிடையாது. ஒரு கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா ஒரு ஆர்டிஸ்ட் கரெக்டா அந்த படத்துக்கு மேட்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டுனா பெரிய கலெக்ஷன் வரும். ஒரு கண்டென்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டுனா எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் அந்த படத்துக்கு மக்கள் வரமாட்டாங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். நாங்க வேற என்ன சொல்ல முடியாது. இதுல இன்னைக்கு உங்களுக்கே தெரியும், சினிமா திரையரங்குகளுக்கு வரக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை கடந்த 4 மாசமா டிராஸ்டிக்கா குறைஞ்சிருச்சு. இதுக்கு என்ன காரணம்னு எல்லாருமே ஃபீல் பண்ணாங்கன்னா, ஹிந்தி படங்கள், அதாவது இந்தியாவில் ரிலீஸ் ஆகக்கூடிய ஹிந்தி படங்கள் எல்லாமே 8 வாரத்துக்கு அப்புறம் தான் ஓடிடி போடுறாங்க, 56 நாள் கழிச்சு. பட் நம்ம தமிழ் படங்களுக்கு அந்த மாதிரி தயாரிப்பாளர்களும் திரையரங்கு உரிமையாளர்களும் நாங்கள் சேர்ந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல 4 வாரம் கழிச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால போடாம 28 நாள் கழிச்சு. அந்த டியூரேஷன் கம்மியா இருக்கிறதுனால ஆடியன்ஸ் சின்ன படங்கள் முக்கியமா தியேட்டர்ல பாக்குறத விட ஓடிடியில பார்த்தோம்னா போதும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு இந்த டியூரேஷன் கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு பெரிய அளவு லாஸ். ஏன்னா முதல்ல பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர்கள்ட்ட ஓடிடி நிர்வாகங்கள் ரிலீஸ்க்கு முன்னாலே விலை பேசி வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆஃப்டர் நீங்க தியேட்டருக்கு போயிட்டு வாங்க, அப்புறம் நாங்க வாங்கிக்கணும்னு ஒதுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் பாதிப்பு இருக்குது. அதனால தயாரிப்பாளர் சங்கத்து கூட இணைஞ்சு ஒரு மீட்டிங் போட்டு இந்த ஓடிடி டைமை 8 வாரமா மாத்துறதுக்கு ஒரு தீர்மானம் போட்டிருக்கோம். இதை தயாரிப்பாளரோட சங்கத்து கூட இணைந்து பேசி நாங்களும் அவங்களும் சேர்ந்து முடிவெடுத்து அறிவிப்போம். 1 தீர்மானம் 2, இப்போ இந்தியாவில் எங்கேயுமே லோக்கல் பார் டாக்ஸ்ங்கிறது கிடையாது. கேரளாவில் தமிழ்நாட்டில் 2 இடத்துல மட்டும்தான் இருக்கு. அதனால தமிழக அரசுகிட்ட ஏற்கனவே நாங்கள் கேட்டுட்டு இருந்திருக்கோம். இந்த டாக்ஸ் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருக்கும் பொழுது 30 வருஷம் கொண்டு வந்தாங்க. நாங்க போராடி அதை 8% கேட்டோம். நாங்க அபலைஸ் பண்ணி சொன்னோம். பட் அன்னைக்கு இருந்த அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா, 8% நாங்க வைக்கிறோம், பட் ஒரு 6 மாசம் கழிச்சு எங்களுக்கு ஜிஎஸ்டி வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா அதை நாங்க அபலைஸ் பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னாங்க. ஆனா அவங்க ஆட்சியில் நடக்கல. இப்ப திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்ததுக்கு அப்புறம் நாங்க மனு கொடுத்துருக்கோம், சிஎம் கிட்டையும் கொடுத்துருக்கோம், சினிமா துறை அமைச்சர்கிட்டையும் கொடுத்துருக்கோம், எல்லாத்தையும் கேட்டிருக்கோம். எங்களுக்கு இந்த 8% தயாரிப்பு, அதாவது முதலீடு போடக்கூடிய தயாரிப்பாளர், திரையரங்கு உரிமையாளர்கள், விநியோகத்தில் 3 செக்டாருக்கும் இந்த 8% டாக்ஸ் இந்தியாவில் எங்கேயும் இல்லாத டாக்ஸ் மிகப்பெரிய சிரமத்தை கொடுக்குது. அதை நீங்க ரைட் ஆப் பண்ணி கொடுக்குன்னு கேட்டிருக்கோம். ஸோ இந்த மீட்டிங் மூலமா தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். அதை நீ நமது சினிமா துறை அமைச்சரையும் சிஎம் அவர்களையும் பார்த்து நாங்கள் சொல்லி கண்டிப்பாக அதுக்கு அந்த டாக்ஸ் இல்லாம இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத டாக்ஸை நம்ம மாநிலத்திலையும் இல்லாமல் பண்ணி கொடுக்குன்னு கேட்கலான் இருக்கோம். அது தீர்மானம் 2. தீர்மானம் 3 என்பது சொல்லிட்டுனா, திரையரங்கு பராமரிப்பு கட்டணம் ஏறத்தாழ ஒரு 8-9 வருஷத்துக்கு முன்னால ஏர் கண்டிஷன் தியேட்டருக்கு 4 ரூபாயும், நான் ஏர் கண்டிஷன் தியேட்டருக்கு 2 ரூபாயும் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இபி பில் எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு, திரையரங்குடைய பராமரிப்பு செலவு ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால டிக்கெட் கட்டணம் இதே தான், அது மாறுதல் இருக்காது. ஆனா அந்த பராமரிப்பு கட்டணத்தை பொறுத்தவரை ஏர் கண்டிஷன் தியேட்டருக்கு 10 ரூபாயும், நான் ஏர் கண்டிஷன் தியேட்டருக்கு 5 ரூபாயும் பண்ணி கொடுங்க அப்படின்னு பட்சத்தில் அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வது. அதையும் மாண்புமிகு முதலமைச்சரை சந்திக்கும் போது வலியுறுத்தி அந்த டிக்கெட் கட்டணத்தை வாங்குறதுன்னு சொல்லி. அடுத்தபடியா அதாவது படங்களை ரிலீஸ் பண்ணும்போது எல்லா திரையரங்குக்கும் ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புவாங்க. தயாரிப்பாளர் ரிலீஸ் பண்ணா அவங்க அனுப்புவாங்க, விநியோகத்தை ரிலீஸ் பண்ணா அவங்க அனுப்புவாங்க. அந்த ரெப்ரசன்டேட்டிவ் பேட்டா இருந்துட்டு காலங்கள் ரொம்ப வருஷமா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. அன்னைக்கெல்லாம் நிறைய தனித்திரையரங்குகள் தான் இருந்தது. அதனால ஒரு தியேட்டருக்கு ஒரு ஆள் போயிட்டு இருந்தாங்க, நிறைய ஆள். இன்னைக்கு ரெப்ரசன்டேட்டிவ் ஆளுகளே இல்லை. டோட்டலா இன்னைக்கு தமிழ்நாடு வரை சேர்ந்து பாத்தீங்கன்னு சொல்லிட்டுனா ஒரு 40-50 பேர் அல்லது ஒரு 100 பேர் அதிகபட்சம் இருப்பாங்க. ஒருத்தரே 5-6 தியேட்டர்ல வீட்டில் உட்காந்து போன் பண்ணி கேட்டு வசூல் கேட்டு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம பேட்டா கொடுக்க வேண்டிய ஒரு முறை இருந்துட்டு இருக்கு. அந்த முறையை மாத்தி இப்ப எப்படி மல்டிபிளெக்ஸ் திரையரங்குகள் டெய்லி ஒரு ஷோ முடிஞ்சோடனே அவங்களுக்கு நாங்கள் மெயில் போட்டுறோம். மல்டிபிளெக்ஸ் திரையரங்கு அந்த ஷோ பை ஷோ மெயில் போயிடும். அவங்களுக்கு இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க, இந்த டிக்கெட் ரேட் வாங்கியிருக்காங்க, அதை அவங்க எப்போ வேணாலும் செக் பண்ணிக்கிட்டோம். ஸோ தனியாக ஒரு தியேட்டருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் போட்டிருந்த காலம் போய் இப்போ எந்த தனி தியேட்டருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் வர்றதில்லை. அவங்க ஒரு இடத்துல உட்காந்துட்டு ஃபோன் பண்ணி எல்லாத்துட்டு வசூல் கேட்குறாங்க. ஆனால் அதே சமயம் அந்த பேட்டா முறை இருந்துட்டு
அந்த முறையை ரத்து பண்ணிக்கணும்னு சொல்லி நாங்கள் தயாரிப்பாளர்கிட்ட கேட்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து அந்த முறையை மாற்றி அமைக்கிறது அப்படின்னு முடிவு எடுத்திருக்கோம். அடுத்தபடியா படங்களுடைய பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் வந்து அதிகபட்சமா 60% இருந்துட்டு இருந்தது 1960, 65 காலகட்டம்லாம். அது 65 மாறி 70 மாறி 75 மாறி இப்போ 80% வரைக்கும் வந்துருச்சு. ஸோ இந்த 80% பங்கு தொகைங்கிறது வந்து திரையரங்குகளால செலுத்த முடியல, மிகப்பெரிய சிரமத்தில் இருக்கு. நம்ம பக்கத்தில் இருக்கிற கேரளா மாநிலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டுன்னா ஏறத்தாழ 50 ஆண்டு காலமாக ஒரே பர்சன்டேஜ் தான். அதாவது எவ்வளவு பெரிய நடிகர் அங்க இருக்கிற பெரிய ஸ்டாருங்க மம்முட்டி, மோகன்லால் இல்லை 2 பேரும் சேர்ந்து நடித்தாலும் சரி, எப்படி நடித்தாலும் சரி, எந்த படமா இருந்தாலும் அதிகபட்சம் விநியோகத்தில் பங்கு தொகை 60% தான், அதுக்கு மேல கிடையாது. சின்ன ஆர்டிஸ்ட் படங்களுக்கு 50% தான். அப்படி ஒரு முறை 50 வருஷமா அவங்க நடனம் செலுத்திட்டு இருக்காங்க. நம்மளும் நம்ம அசோசியேஷன் மூலமா அதிகபட்சம் எங்களால் இனிமேல் 60% மேல கொடுக்க முடியாது, 70-80 கொடுத்து எங்களுக்கு டோட்டலா கட்டுப்படி ஆக மாட்டேங்குது, திரையரங்கள் இன்னைக்கு மூடப்பட்டு வர்ற நேரத்துல நீங்க டைம்ஸ் அதிகமா கேட்காதீங்கன்னு சொல்லி விநியோகத்தையும் தயாரிப்பாட்டு கோரிக்கை வச்சு எங்க சங்கத்துல இருந்து இந்த 1ஆம் தேதியிலிருந்து அதிகபட்சம் 60 தான் டைம்ஸ் கொடுக்கறது, அது மாதிரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கன்வே பண்ணிட்டு அதை நடைமுறைப்படி கொண்டு வரணும் சொல்லி முடிவெடுத்தோம். அதே மாதிரி இன்னைக்கு திரையரங்குகள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சினிமா மட்டும் தான் போடலான் இருக்கு. பட் நிறைய மாவட்டத்தில் என்ன இருக்குன்னு சொல்லுதுன்னா, நீங்க திரையரங்கம் மட்டும்தான் ஈவெண்ட்ஸ் கூட நடத்திக்கலாம். நீங்க ஒரு இசை நிகழ்ச்சி நடத்திக்கலாம், ஒரு திருமணம் நடத்திக்கலாம், ஒரு ஸ்போர்ட்ஸ் போட்டுக்கலாம். நிறைய இந்த ஃபுட்பாலே பார்த்துருப்பீங்க நீங்க. ஃபுட்பால் வந்து நிறைய மாநிலத்தில் வந்து பிவிஆர் குரூப் தியேட்டர்ல போட்டாங்க, ஃபுட்பால் போட்டாங்க, கிரிக்கெட் போட முடியும். அந்த மாதிரி மல்டிபிள் ஈவெண்ட்ஸ் நாங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அனுமதி கேட்டு அரசாங்கத்துக்கு மனு கொடுக்கிறது முடிவு பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் இன்றைய தீர்மானம். இது சம்பந்தம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா ஒரு இடத்துல கேளுங்க, நாங்கள் பதில் சொல்றோம். திரையரங்கு தேர்தல் நாங்கள் வந்து ஜூன் மாதம்னு சொல்லி முடிவு எடுத்தோம். நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் நிர்வாகிகளாம் கூடி ஜூன் மாதம் எங்கள் சங்கத்துக்கு வந்து இந்த இடையில இந்த கொரோனா வந்ததுனால எலெக்ஷன் வைக்க முடியல, அதனால ஜூன் மாதம் தேர்தல் நடக்கலாம் முடிவு பண்ணி. இல்லை, இந்த தடவை தயாரிப்பாளர்களோட உட்கார்ந்து அவங்களும் ரெடியா இருக்காங்க பேச்சுவார்த்தை. அவங்க கூட உட்கார்ந்து நாங்கள் 2 பேரும் இணைஞ்சு அந்த டியூரேஷனை ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஏன்னா மற்ற ஸ்டேட்ல அப்படித்தான் பண்ணியிருக்காங்க. திரையரங்கு உரிமையாளர்களும் தயாரிப்பாளர்களும் உட்கார்ந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை உருவாயிருக்கலாம். இங்கே அதே மாதிரி பண்ணலாம்னு முடிவு இருக்கு. அவங்ககிட்ட நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ அவங்க கூட உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு முடிவு பண்றோம். சார் ஒருத்தர் அதிகமா இருக்கு, அதாவது சாதாரண மக்கள் அக்சஸ் பண்ண முடியாத லெவல்ல இருக்கு. டிக்கெட் ரேட் கம்பேர் பண்ணும்போது இது அதிகமா இருக்கு ஃபீல் பண்றாங்க. இருந்தாலும் எண்ணிக்கை குறையறால வரக்கூடிய எண்ணிக்கை அதை குறைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இல்ல. இது வந்து எப்படின்னா, ஒரு வியாபாரத்துல வந்து ஒரு உணவுப் பொருளை மற்றதை வந்து நிர்ணயிக்கப்பட்ட விலைங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குவாலிட்டியில ஒரு பொருள் விற்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு உணவு பண்ண என்ன விலை, ஒரு சாதா ஹோட்டல் என்ன விலை தெரியும். சாதா ஹோட்டல்ல விற்கிற விலைக்கு ஸ்டார் ஹோட்டல் விற்க முன்னால கேட்க முடியுமா? இல்ல, எண்ணிக்கை வரக்கூடிய அது எப்படின்னா தன்னை போல அவங்க குறைச்சுக்குவாங்க. ஆடியன்ஸ் வரலினா இப்ப உங்களுக்கே தெரியும், இந்த பழைய ரிப்பீட்டட் படங்களுக்கு 50 ரூபா 60 ரூபா 70 ரூபாய்க்கு நாங்கள் தேட்டர் டிக்கெட் விற்கிறோம் இல்லைங்களா? ஏன்னா ஆடியன்ஸ் இப்ப வேற வந்தங்காட்டி நாங்கள் உடனே டிக்கெட் ரேட் குறைச்சிட்டோம். அது கூட இப்ப அவங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறிய படங்களுக்கு அதிகபட்சம் 100 ரூபாய் கட்டணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. பாரதிராஜா ஒரு அறிக்கை பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு அந்த அறிக்கை வந்திருக்கு. நாங்க அவங்களுக்கு சொல்லியிருக்கோம், சார் இந்த ஓடிடி பத்தி உட்கார்ந்து பேசும்போது அதை பத்தி நம்ம நிர்ணயம் பண்ணிக்கலாம், சின்ன படங்களுக்கு கட்டாய கட்டணத்தை பொறுத்தவரை இன்னும் கொஞ்சம் குறைச்சா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது அவங்களுக்கு நாங்களும் உட்கார்ந்து பேசும்போது முடிவெடுத்து 2 பேரும் சேர்ந்து உங்களுக்கு அறிவிப்போம். ஒரு எந்த தாராளமா சாத்தியம் இருக்கா இல்ல? அரசாங்கம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு எம்ஆர்பி கொடுத்துருக்காங்க, 150 rupees எம்ஆர்பி பிளஸ் டாக்ஸ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து மேக்ஸிமம் 190. இது அரசாங்கம் கொடுத்த ரேட். அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்ஆர்பிங்கிறது வந்து அப்படின்னா நாங்கள் கொடுத்துட்டோம். எம்ஆர்பியில் நீங்க கம்மியா வச்சீங்கன்னா அரசாங்கம் உங்களுக்கு கேட்காது. ஏன்னா பொதுமக்களுக்கு பயனடை போகுது. இப்ப நீங்க ஒரு பொருள் இருக்கு, எத்தனையோ உணவு பொருள் நீங்க பாப்பீங்க, எம்ஆர்பி இருக்கு. ஒரு பிஸ்கட் எம்ஆர்பி விலை 25 ரூபா இருக்கு. பட் ஒரு ஸ்டோர் நீங்க போய்க்கிட்டே அதே பிஸ்கட் 20 ரூபாய்க்கு விற்பாங்க. அதுதான் கேள்வி கேட்காது, கோர்ட்டும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா பொதுமக்கள் பயனடைகிற வகையில் நீங்க விலை குறைக்கும் போது அரசாங்கம் ஒன்றும் சொல்லாது. ஸோ விலையை குறைக்கும் போது அரசாங்கம் சந்தோஷம் தான் பட்டுக்குவாங்க, மக்களுக்கு பயனடையுது, அதனால தாராளமா பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. திரையரங்குகள்ல வந்து ஒரு விளம்பரமோ அல்லது படமோ வந்து சென்சார் சர்டிபிகேட் தேவை. இப்ப நீங்க வந்து விளையாட்டை வந்து நீங்க ஸ்ட்ரீம் பண்றீங்க அப்படின்னா அது எப்படி சாத்தியம்?
இல்ல இப்ப விளையாட்டுக்கு சென்சார் விளையாட்டை பொறுத்தவரை வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு வந்து ஃபுட்பாலோ ஒரு கிரிக்கெட்டோ வந்துருக்கு, சென்சார் பண்ணக்கூடிய மேட்டர் அதுல என்ன இருக்குது? அதுல விளம்பரம் போட மாட்டோம். அதை பொறுத்தவரை அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரங்கள் கட்டாயம் சென்சார் பண்ணி தான் போடுவோம். அந்த கிரிக்கெட் மேட்ச்ல வந்து மேட்ச் மட்டும் தான் நாங்க போடுவோம். ஃபுட்பால்னா ஃபுட்பால் மேட்ச் மட்டும் தான் போடுவோம். நாங்க தியேட்டர் கொடுக்கறதுக்கு ரெடி, மக்கள் வர மாட்டேங்கிறீங்க. இப்ப நீங்க ஒரு நிருபர், நீங்க என்ன சின்ன படம் பாத்திருக்கீங்க சமீபத்தில்? என்ன படம் பாத்தீங்க? கேட்கலாம். எப்பொழுதும் ராஜா. அந்த மாதிரி இந்த மாதிரி வந்து சிறு படங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு 180 படம் 190 படம் இருக்கு. ஆர்டிஸ்டே கண் தெரியாத படங்களை பார்க்கறது மக்களே விரும்ப மாட்டேங்கிறாங்க. மக்கள் இன்னைக்கு உங்களுக்கு மக்களுடைய மென்டாலிட்டி எப்படி மாறிடுச்சுன்னா, இன்னைக்கு ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன் தம்பி, நான் முடிச்சிடுறேன் அப்படி நீங்க கேளுங்க. அவர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன், அப்படி நீங்க கேளுங்க. இப்போ இந்த நீங்க சொல்ற ரிலீஸ் படத்துக்கு கம்மியான டிக்கெட் ரேட் வித்தாங்க பாத்தீங்களா தியேட்டர், அந்த தியேட்டருக்காரங்க இப்ப ரிலீஸ் ஆகிற படத்துக்கு குறைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க நீங்க இந்த கேள்வி கேட்டிருக்கணும். ரீ ரிலீஸ் படத்துக்கு டிக்கெட் கம்மி ரேட்டுக்கு விற்கிறீங்களேப்பா, ஏன் ரிலீஸ் படத்துக்கு டிக்கெட் ரேட் கம்மி விலைக்கு விற்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அந்த தியேட்டர் நாளைக்கே போய் கேளுங்க. என்ன காரணம்னா, மக்கள் வந்து படத்துல குவாலிட்டி இருக்குன்னு விரும்புறாங்க. நீங்க குவாலிட்டியே இல்லாத படம் இருந்துன்னு சொல்லிட்டு சும்மா விட்டா ஜனங்க வரமாட்டாங்க. புரியுதுங்களா? இந்த 200 படம் எடுக்கிற படங்கள், இந்த சிறு படங்கள் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, இந்த சிறு படங்கள்ல ஒரு 150 படங்கள் எந்த விதமான அனுபவமும் இல்லாம, எந்த விதமான நோன் பேஸும் இல்லாம, அதனுடைய கண்டென்ட் ரொம்ப வீக்கா இருக்கு. புரியுதுங்களா? அப்ப அந்த வீக் கண்டென்ட் பாக்குறதுக்கு ஜனங்க ரெடி இல்லை. அது என்ன ரேட்டு குறைச்சு கொடுத்தாலும். நான் முடிச்சிடறேன். ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அது தொடர்ச்சியா முடிக்கிறதுக்குள்ள நீங்க கடைகளை கட் பண்ணீங்கன்னா எப்படி அதை ஃப்ளோவா பேசுறது? அதாவது நோன் பேசுனா ரஜினிகாந்த் கமலஹாசன் பண்ணி சொல்லல. நான் நோன் பேசுனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற ஆர்டிஸ்ட் இருந்தா தான் ஜனங்க தியேட்டர்ல வரணுங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. அது ஜனங்க நாம அது வந்து ஜனங்க அதெல்லாம் முடியாது, நீ இந்த படத்தை பார்க்க வாங்க நான் கட்டாயப்படுத்த முடியாது. படம் தான் போட முடியும். எத்தனையோ சின்ன படங்கள் எத்தனையோ தியேட்டர்கள் நாங்க போட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனா வாண்ட் ஆஃப் ஆடியன்ஸ், அதனால நாங்க அதை நிறுத்த வேண்டியதா போகுது. வேற ஒரு காரணம் கிடையாது. அதுக்கு தான் இப்ப தயாரிப்பாளர் என்ன கேட்கறாங்க, நீங்க கொஞ்சம் கட்டணத்தை குறைச்சு கொடுத்தீங்கன்னா வருவாங்கன்னு அவங்க அபிப்பிராயப்படுறாங்க. அவங்களும் நாங்களும் உட்கார்ந்து பேசி சிறு படங்களுக்கு ஒரு நியாயமான கட்டணம் பிக்ஸ் பண்ணலான்னு இருக்கோம். கட்டாயம் பிக்ஸ் பண்ணுவோம். பெரிய படங்கள்லாம் ரிலீஸ் ஆகி 4 நாள்லயே சின்ன படங்கள்லாம் ஒரு வாரம் தள்ளி அப்போ தமிழ் படம் 4 வாரத்துக்கு அப்புறம் தமிழ் படம் சரி இப்ப நீங்க வந்து தமிழ் படம் வந்து ரிலீஸ் ஆகி 4 வாரத்துக்கு அப்புறம் தான் கூட்டி வரனால தேட்டருக்கு ஆள் வந்து. ஆனா இப்போ விஜய் ரஜினி மாதிரி அவங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க 4 நாள்லயே வந்து 100 கோடி சின்ன படம் நீங்க சொல்ற மாதிரி மக்கள் வந்து நீங்களே ஒரு வருஷம் படம் தேட்டருக்கு அப்ப 4 வாரத்துக்கு அப்புறம் ஓடிடில வர்றதுக்கு தேட்டருக்கு ஆள் வந்து இல்ல இப்ப எப்படின்னா, முதல்ல வந்து ஓடிடி வந்த புதுசுல ஓடிடி என்ன பண்ணாங்கன்னா படங்கள் ரிலீஸ் முன்னால வாங்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்க வந்து புது பிளாட்ஃபார்ம் உள்ள வர்றாங்க. அப்ப நமக்கு வந்து வியூவர்ஸ் அதிகமா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய படங்கள் அவங்க வாங்க ஆரம்பிச்சாங்க. இப்ப என்ன பண்ணாங்கன்னா, இந்த 2024 ஓடிடி பிளாட்ஃபார்ம்லயே முடிவு பண்ணிட்டாங்க, நாங்க இனிமேல் பிஃபோர் ரிலீஸ் வாங்க மாட்டோம், தியேட்டருக்கு போயிட்டு வாங்க, அப்புறம் தான் நாங்க வாங்குவோம். தியேட்டர்ல அந்த படம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதனுடைய கண்டென்ட் தகுந்த மாதிரி வேலை கொடுக்குறோம் அப்படின்னு வந்துட்டாங்க. இப்ப சமீபத்தில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் இந்த 2024 ரிலீஸ் ஆக ஏறத்தாழ ஒரு வருஷத்துக்கு 250 படத்துல இருந்து 300 படம் தமிழ் படம் ரிலீஸ் ஆகுது. இந்த வருஷம் ஓடிடி எடுக்கிறாங்க, எங்களுக்கு மொத்த பட்ஜெட்டே 15 படத்துக்கு இருக்கு, 20 படத்துல இருக்காங்க. சோ அவங்களே வாங்குறதுக்கு ரெடி இல்லை. இப்ப எந்த தயாரிப்பாளர் சங்கத்தை கேட்டு பாருங்க, இப்ப அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கிற எந்த படத்தையும் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்க 2-4 படம் என்ன அவங்க அட்வான்ஸா வாங்கியிருக்கலாம். வேற எந்த படத்தையும் அவங்க வாங்கவே இல்லை. எல்லா படத்தையும் தியேட்டருக்கு போயிட்டு வாங்க அப்புறம் தான் வாங்கிக்கிறாங்க. அப்ப தியேட்டருக்கு போகும்போது டியூரேஷன் தள்ளி தான் வருதுன்னு சொல்லிச்சுன்னா மக்கள் தியேட்டர் வந்து பார்ப்பாங்க. நாங்க எதிர்பார்க்கிறோம், இது எங்களுடைய எதிர்பார்ப்பு தான். அது சக்சஸா நடக்குன்னு நாங்க சொல்றோம். எல்லாமே அப்படின்னா ஒரு தொழில ஒரு பரீட்சை முயற்சி பண்ணி பார்க்கணும். அது நாங்க மட்டும் முடிவெடுக்க கூடாதுன்னு அவங்களே உட்கார வச்சு முடிவெடுக்க போறோம். சார் எங்கீங்க சார்? சரி 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 அந்த மாதிரி நான் தான் சொல்லணும்ல, நாங்க தவறே செய்யாத உத்தமர்கள் நாங்க பேசவே இல்லை.
எங்கேயாவது ஒன்று நடத்துறது அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் 1162 தியேட்டர் இருக்கிற இடத்துல வந்துட்டு எங்கேயாவது ஒன்று 2 இடத்துல தவறு நடக்கலாம். ஆனா அதைத்தான் நீங்க ஹைலைட் பண்ணி போடுறீங்க ஒழிய தவறு செய்யாம என்ன. இப்ப வந்து ஆன்லைன் வந்துருச்சு, நீங்க எல்லாரும் ஆன்லைன்ல பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. 99% தியேட்டர்ல ஆன்லைன்ல நாங்க முதலாளி 99% தியேட்டர் நாங்க ஆன்லைன் தான் போட்டு விற்கிறோம் ஆச்சுங்களா. இன்னைக்கு ஆன்லைன் இல்லாத தியேட்டர் ரொம்ப கம்மி, அனைமே இல்லைங்கன்னு நினைக்கிறேன் நான். எல்லாமே ஆன்லைன் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு வந்து மக்கள் வந்து மாறிட்டாங்க. இனி நீங்க 1000 ரூபாய்ன்னு சொல்லிட்டுனா அந்த ரசிகர் மட்டத்தில் இருக்கிறவங்க அந்த பசங்க வேணா ஆர்வமா அந்த ஒரு ஷோக்கு வரலாம். வேற யாரும் வர்றதுக்கு இன்னைக்கு ரெடி இல்லை. 150 ரூபாய்க்கே படத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க. அப்புறம் 1000 ரூபாய்க்கு எப்படி வருவாங்க நீங்க எதிர்பார்க்கிறீங்க? தியேட்டர் உரிமை அதாவது எந்த ஒரு தொழிலுமே கட்டுப்படி ஆக வரைக்கும் எல்லாம் பண்ணுவாங்க. கட்டுப்படி ஆகலின்னு சொல்லிட்டு அந்த தொழிலை மூடிட்டு போயிடுவாங்க. இது இந்த தொழிலுக்கு மட்டும் இல்ல, எல்லா தொழிலுக்கும் இதுதான் நிலைமை. அதனால நாங்க எங்களை பொறுத்தவரை கட்டுப்படி ஆகிற தியேட்டர் நடத்திட்டு இருக்கிறோம். கட்டுப்படி ஆகலைன்னா அந்த தியேட்டர் நாங்க நிறுத்திருக்கோம். சார் எங்ககிட்ட டேட்டா இல்ல, அவங்க போடுறாங்க. எங்ககிட்ட டேட்டா இல்ல சார். எனக்கு என்னுடைய தியேட்டர் மட்டும் தான் தெரியும், வெளியே ஓவரால் தமிழ்நாடு டேட்டா எங்கிட்ட இல்லை இல்லைங்களா? எப்படி எப்படி ஆமா. அவங்க விளம்பரத்துக்கு பண்றாங்க. அதாவது சினிமாங்கிறது ஒரு மிகைப்படுத்தி சொல்றதா சினிமா. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பெருசா வசூல் ஆயிடுச்சுன்னு விளம்பரம் பண்ணோம்னா படம் சக்சஸா இருக்குது, நல்ல படமா இருக்குன்னு நினைச்சு தியேட்டருக்கு வருவாங்கன்னு நினைச்சு அந்த அது ஒரு விளம்பர யுக்தி. மற்றபடி அதுல எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நாங்க சொல்ல முடியல. நிறைய படத்துல அது உண்மை அல்லன்னு எங்க மனசாட்சிக்கு தெரியும். அவங்க போடுற விளம்பரத்துல நிறைய படத்துல அது உண்மை அல்ல. ஆனா அவங்கள நாங்க போய் நீங்க போடாதுன்னு சொல்ல முடியாது. சார் ஏற்கனவே 190, 150, 60 rupees பட்ஜெட் டிக்கெட் வச்சிருக்கீங்க. பட் 150, 190 தான் விக்கிறீங்களே தவிர அந்த 60 rupees டிக்கெட் வந்து நிறைய தியேட்டர்ல விற்கவே மாட்டீங்க. அது எதுக்கு பேரளவுல மட்டும் வச்சிருக்கீங்க? சார் ஆன்லைன்ல நிறைய தியேட்டர்ல இருக்கு சார். ஆன்லைன்லயே சில இருக்கு சார். ஏன் நேர்லயே கொடுக்க மாட்டீங்க? நேர்ல ஆன்லைன்ல எல்லாரும் உட்கார மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு ஆடியன்ஸ் வந்து நீங்க ஒண்ணு வச்சுக்கங்க, ஒரு 25 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால இப்ப நாங்கெல்லாம் சினிமா பார்த்துட்டு இந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னா கீழே இருந்து மேல ஃபுல்லா போயிட்டு இருக்கோம் டிக்கெட். இப்ப மேல டிக்கெட் இல்லைன்னா ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வர மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஆடியன்ஸ் அந்த அளவுக்கு வந்து வேற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த முன்னால ரோல்ல இன்னைக்கு ஆடியன்ஸுக்கு வந்து படம் பார்க்கறது விரும்புறதே கிடையாது. ரெடியா இருக்காங்க, தியேட்டர் கொடுக்க ரெடியா இருக்கு. நாங்க தான் சொல்றோம்ல, நீங்க வேணா ஆன்லைன் படம் நான் ஆன் பண்றோம் இல்லீங்களா, நாங்க டிக்கெட் ஆன் பண்றோம்ல, ஆன் பண்ணும்போது எடுத்து பாருங்க எங்க இருந்து ஃபுல் ஆகுதுன்னு பாருங்க. நீங்க டிக்கெட்டை மேல இருந்து ஃபுல் ஆயிட்டு வருது. கடைசி 4 ரூபா டிக்கெட் இருந்து அந்த ஆடியன்ஸ் வரவே மாட்டேங்கிறாங்க. ஸ்கிரீன் பக்கம் வந்து சார் நாங்க வரமாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா மக்களுடைய மென்டாலிட்டி காலத்துக்கு காலம் மாறுபடுது. அன்னைக்கெல்லாம் எப்படின்னா முதல் தர டிக்கெட் வாங்குவோம், அதுக்கப்புறம் பெஞ்ச் டிக்கெட் வாங்குவோம், அதுக்கப்புறம் சேர் வாங்குவோம், அப்புறம் சோஃபா வாங்குவோம். நாங்க கவுண்டர்ல போய் நின்றுக்கிட்டு ஒரு கிளாஸா ஃபுல்லாக அடுத்த கவுண்டர்ல டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். இது எங்களுடைய காலத்துல நடந்து 40 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னால. இன்னைக்கு என்ன ஆகுது, மக்கள் படம் பார்க்க வர்றவங்க ஃபர்ஸ்ட் எடுத்துனா மேல லாஸ்ட் ரோ இருக்கா, ஏரோ இருக்கா, பி இருக்கா, எங்களுக்கு போன் பண்ணி கேட்கறவங்களே சார் ஏபியில கீழே எது கொடுத்துறாதீங்க சார் அப்படின்னு கேட்கறாங்க. அதனால வந்துட்டு நாங்க கீழ் ரோ வந்து இல்லைன்னு சொல்ல கிடையாது எந்த ஊர்லயும். எங்களுக்கே தெரியும், நாங்களே தியேட்டர் வச்சிருக்கிறோம்ல, எங்க தியேட்டர்ல நாங்க வச்சுட்டு தான் இருக்கோம். கவுண்டர்ல சார் அப்புறம் அடுத்தது என்ன வேலை அடுத்தது எங்களுக்கு இல்ல சார், கவுண்டர்ல கொடுக்கிறது இல்ல, அதுக்காக தான் நான் சொல்றேன். நான் தான் சொல்ற மாதிரி நீங்க பர்టిక్యులரா எந்த தியேட்டர் சொல்லுங்க, நாங்க கூப்பிட்டு சொல்றோம். நாங்களே கூப்பிட்டு சொல்றோம், கேட்டு பார்த்து கொடுங்க. நடிகர் படங்களுக்கு வந்து அதிகமா ரசிகர்கள் வராங்க, மற்ற படங்களுக்கு வரல. இப்போ வந்து ஒரு நடிகர் வந்து அரசியல் போயிட்டாரு. இது வந்து உங்களுக்கு பாதிப்பு சார். அதாவது எல்லா உலகம் வந்து உருண்டை, எல்லா தொழிலும் எப்படி நடந்துட்டு இருக்கு. ஒரு பிஎம் இருக்காங்க, அடுத்த சிஎம் வர்றாங்க, ஒரு பிஎம் இருக்காங்க, அடுத்த பிஎம் வர்றாங்க. இப்படி எல்லா தொழிலும் இயங்கிட்டு தான் இருக்குது. அதனால காலகாலத்துல தியாகராஜ பாரு சின்னப்பா இருந்தாங்க, அடுத்த காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி வந்தாங்க, அப்புறம் ரஜினி கமல் வந்தாங்க, விஜய் அஜித் வந்தாங்க, அடுத்த ஜென்ரேஷன் ஆர்டிஸ்ட் வர்றாங்க. ஸோ எல்லாமே வந்து தொழிற்சியின் அடிப்படையில் நடந்துகிட்டு இருக்குது. அதனால அவங்க விருப்பப்படி அவங்க தொழில் செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை உண்டு, அவங்க வேணுங்கிற இடத்த தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை உண்டு. அதில் நாம கமெண்ட் அடிக்க முடியாது ஆச்சுங்களா. அதனால யாரு எங்க போனாலும் அந்தந்த தொழில் நடந்துட்டாரு. யாருக்கு எங்களுக்குன்னா அதாவது படத்துக்கு ஆர்டிஸ்ட் கலெக்ஷன் என்னைக்குமே கிடையாது. ஒரு கண்டென்ட் நல்லா இருந்ததுன்னா ஒரு ஆர்டிஸ்ட் கரெக்டா அந்த படத்துக்கு மேட்ச் ஆச்சுன்னு சொல்லிட்டுனா பெரிய கலெக்ஷன் வரும். ஒரு கண்டென்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டுனா எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டா இருந்தாலும் அந்த படத்துக்கு மக்கள் வரமாட்டாங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். நாங்க வேற என்ன சொல்ல முடியாது, ஏன்னா அது அவருடைய முடிவு. நாங்க வந்து அதுக்கு வந்து கமெண்ட் எல்லாம் அடிக்கவே முடியாது எங்களால.
இப்ப நீங்க வந்து உங்களுடைய பிரச்சனை வந்து இலகுவா வந்து அரசு அதெல்லாம் நல்ல எந்த கவர்மெண்ட் இருக்கும்போது நல்ல விதத்தில் ஒத்துழைப்பு தர்றாங்க. இப்ப பாத்தீங்க இப்ப கூட வந்துருக்கு தமிழ்நாட்டில் நீங்க சொல்ற மாதிரி தான் நிறைய எம்எல்ஏக்கள் தியேட்டர் இருக்குது. அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு கோரிக்கைன்னு நாங்கள் அவங்களையும் கூட்டிட்டு தான் போய் அரசாங்கம் சந்திக்கிறோம். நாங்க இன்னைக்கு தேதிக்கு வந்துருந்து இன்னைக்கு இல்லை என்னைக்குமே அரசாங்கத்தை பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-30 வருஷத்துக்கு முன்னால ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது ஜெயலலிதா மேடத்துக்கு நம்ம போய் சொன்ன குறையில அவங்க நிறைவேற்றிருக்காங்க. கலைஞர் இருக்கிற பேர்ல நாங்க கலைஞர் வீட்லயே சந்திச்சு நாங்கள் குறை சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஒரு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஆண்டு காலத்துல போய் சொல்லியிருக்காங்க. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் சார் வந்ததுக்கு அப்புறம் முதலமைச்சர் நாங்க போய் சந்திச்சு எங்களுடைய கோரிக்கைகள் சொன்ன உடனே முதலமைச்சர் இமீடியட்டா எங்களுடைய லைசன்ஸ் ரெனியூல் நம்ம கேட்டிருந்தோம். இந்த லைசன்ஸ் ரெனியூல் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணணும் ஒரு சட்டம் இருந்தது ஏற்கனவே. உடனடியாக முதலமைச்சர் வந்து நீங்க 2 வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணிக்கங்க, மற்ற தியேட்டருக்கு 3 வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணிக்கங்கன்னு ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரி தியேட்டர்களுக்கு வந்து ஆப்ரேட் லைசன்ஸ் முறை வந்து ரொம்ப பழைய முறை. இன்னைக்கு அந்த அனலாக் பிரிண்டே கிடையாது, எல்லாமே வந்து டிஜிட்டலா மாறிடுச்சு. ஒரே ஆள் 8 தியேட்டர்ல படத்தை ரன் பண்ண முடியும். அதனால இந்த லைசன்ஸ் முறை ரத்து பண்ணி கொடுங்க கேட்டாங்க, உடனே பண்ணி கொடுத்தாங்க. இதெல்லாம் இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுத்ததுக்கு நாங்க எங்க முதலமைச்சர் அவர்களுக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி சார் அவரு இன்னைக்கு சினிமாவில் இருந்துட்டு இருக்காரு, அவருக்கும் நாங்க வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றி நாங்க தெரிவிச்சோம். இன்னும் 2-3 கோரிக்கை அவங்ககிட்டையும் சொல்லியிருக்கோம் முதலமைச்சர்கிட்ட. ஈவன் இப்ப எலெக்ஷன் இருக்கிற நேரத்தில் நாங்க அவங்களை போய் சந்திக்கிறதுக்கு நேரம் இல்லை. கட்டாயம் எலெக்ஷன் முடிஞ்சுன்னா முதலமைச்சர் போய் சந்திச்சு எங்களுடைய கோரிக்கை சொல்லுவோம். சினிமாத்துறை அமைச்சர் மூலமா போய் இப்ப நாங்க சொன்னாங்க பாத்தீங்களா சில கோரிக்கைகள் டிஎம்சி அதிகப்படுத்துறதாகட்டும், லைசன்ஸ் ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் தியேட்டர்களை நாங்கள் ஸ்பிளிட் பண்ணி கட்டுறதுக்குள்ள சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஆகட்டும், இதெல்லாம் அரசாங்கம் தான் செஞ்சு கொடுக்க முடியும். கட்டாயம் நாங்கள் அரசாங்கத்திட்ட வந்து அந்த கோரிக்கை வச்சு உறுதியா இந்த அரசு செஞ்சு கொடுத்து நாங்கள் நம்புறோம், செஞ்சு கொடுப்பாங்க. ஓகே சார், தேங்க்யூ.